ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ரோஸ்ட் பிரதர்ஸ் இவங்களை பற்றி பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவங்களெல்லாம் கடந்து போகணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனால் கடந்து போக முடியாத அளவுக்கு சில விஷயங்களை பண்ணுறாங்க. அதை கரூரில் நேற்று சந்திப்பு நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சந்திப்பில் நம்ம தளபதி குடும்பங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்புறமேல் பார்ப்போம். அலசி முடிஞ்சாச்சு அதெல்லாம். இப்போ இவங்க என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு பொண்ணு சங்கவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அங்க போகலையா, உடனே என்ன பண்றாங்க, பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களாம். தளபதியோட அக்கௌண்ட்டுக்கு அது என்னவோ அக்கௌண்ட், இப்போ அந்த 20 லட்சம் ரூபா போட்டுட்டு பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. பண்ணோன்னே இவனுங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறானுங்க, சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்கரேஜ் பண்றாங்க. அதனால என்ன, அவங்க ஓகே, அதெல்லாம் ஓகே, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அதை பத்தி கவலை இல்லை. இப்போ அவனுங்க என்ன ஐடியா சொல்றானுங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோமாமா, விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்றோமாமா, அந்த பொண்ணு நம்ம கேவலமா சித்தரிப்போமாமா. கேவலமா சித்தரிக்கிறதுனா என்ன தெரியுமா, அதாவது 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 20 லட்சம் ரூபாய் இழந்துட்டியே அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஏன் செந்தில் பாலாஜியோட பேச்சை கேட்டுக்கிட்டு பணத்தை அனுப்பியிருக்க கூடாது, செந்தில் பாலாஜி சொல்லி தான் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய அவதூறுகள் எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டே சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இவங்க இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கடந்து போகணும் தான் நானும் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியலையே, என்ன பண்றது. அதாவது தளபதி சொல்லியிருக்காரு, ஒரு டீசென்டான அரசியலை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாட்டை துரைமுருகன் தெரியும் உங்களுக்கு, என்ன பேசுறான்னு பாத்தீங்கன்னா, அவரு பெரிய அப்படிங்கிறாரு. அப்படின்னா அது என்ன அர்த்தம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமா, இவங்க கட்சியில் இருக்கிற எல்லாருமே பெரிய இதுதானே, அப்புறம் தளபதி சொல்லதானே செய்வானுங்க. கஷ்டமா இருக்குது இவனுங்க என்ன சொல்றது, வாடா போடான்னு சொல்றதுக்கே மனசு கஷ்டமா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான், வேற ஒரு நாட்டுல இருந்து வரல. இவங்க ஒரு பேச்சாளர்களாக இருக்கலாம், யாரா வேணா இருக்கட்டும், சக மனிதனை மதிக்க தெரியாத உண்மையிலே அவன் மனுஷனாவே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஒருத்தன் பிடிக்கலன்னா அவனை எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு மரமண்டைகளை சில பேர் உருவாக்கி இருக்கிறாங்க. இப்ப தளபதி இத்தனை பேர் அவரை திட்டுறாங்க, பிடிக்கிறாங்க, கட்சி ஆரம்பிச்சதுல கழுவி ஊத்துறாங்க. தளபதி கிட்ட இருந்து ரிட்டன் ஒரே ஒரு வார்த்தை கூட வெளியே வந்திருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் அவ்வளோ ஒரு டீசெண்டான அரசியல் நடத்திட்டு இருக்காரு. என்னமோ பண்ணி தொலைக்கிட்டு போங்க, இவங்களை எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடுத்த கட்ட நகருக்கு நகரவே முடியாது. நேற்று போய் மக்களை எல்லாம் சந்திச்சிருக்காரு நம்ம தலைவர். அந்த குறிப்பிட்ட மகாபலிபுரம் ஹோட்டலில் கூட்டிட்டு சந்திச்சிருக்காரு. எல்லாருடைய பக்கத்துல போய் அவங்கள சேர்ல உட்கார வச்சு, அதாவது கீழே உட்காந்து தளபதி அவங்க கிட்ட கையை பிடிச்சி, என்னை மன்னிச்சிருங்கம்மா, அப்படி நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன், ஏன்னா நான் அங்க பார்த்துருக்கணும், உங்களை நான் அங்க கூப்பிட்டு பார்த்தது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. இத கூட என்னங்கிறானுங்க, கிளிசரின் போட்டு அழுகுறாராம். அவர் ஒரு நடிகர், கிளிசரின் போட்டு அழுகுறாரு. 30 நாளா தேக்கி வச்சிருந்த கண்ணீரை இன்னைக்கு கொடுக்குறாரு, ஊத்துறாரு கண்ணீரை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த வீடியோ போடும்போது இருக்கிற தெனாவட்டு இப்ப எப்படி கண்ணீரா மாறிச்சு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, அதனாலதான் அவர் கரூர் போகல அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு உருட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் உண்மைதான். ஏன்னா இடம் கேட்டது, மண்டபத்தை கடைசி நேரத்துல இல்லைன்னு சொன்னது, அப்புறம் வேற திருச்சியில மண்டபம் பார்த்தது, அவங்களும் கடைசி நேரத்துல பாதுகாப்பு இல்லை, காம்பவுண்ட் ரொம்ப சின்னதா இருக்குது, நிகழ்ச்சி நடக்கும்போது ப்ராப்ளம் வரும், ஒரு 1000-2000 பேர் தான் உட்கார முடியும், ஆனா காம்பவுண்ட் சுவரை தாண்டி நிறைய பேர் குதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் அப்படின்னு கூட அவங்க வேணாம்னு சொல்லிருக்கலாம். அதெல்லாம் வேற தனிப்பட்ட விஷயம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அதையெல்லாம் கூட குறையா பேசுறாங்க. அது அந்த பொண்ணு என்ன சொல்லிங்க பாத்தீங்கன்னா, சங்கவிங்கிற பொண்ணு ஆறுதல் சொல்ல வரேன்னு தானே எங்கிட்ட வீடியோ கால்ல பேசுனீங்க, நீங்க ஏன் எங்களை அங்க கூப்பிடுறீங்க, அதனாலதான் நான் திருப்பி அனுப்புறேன்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கலாம், பட் இல்லாமலும் இருக்கலாம். அந்த பொண்ணுக்கு உண்மையிலே ஒரு ஆதங்கமா இருக்கலாம், ஏழைப்பட்ட பொண்ணுன்னு வேற சொல்றாங்க, இன்னும் நிறைய பேசுறாங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.
அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் முந்திரி கொட்டையா முந்திட்டு சொல்லணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கரூர் மக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா குடும்பங்களும் போயிட்டாங்க, அந்த ஒரு குடும்பத்தை தவிர. குறிப்பாக 30ஆம் நாள் காரியம் முடிஞ்சு கும்பிட்டு 4 மணிக்கு புறப்படுறவர்களும் வெயிட் பண்ணி அந்த ஒரு குடும்பத்தை கூட்டிக்கிட்டு போயிருக்காங்கன்னா உண்மையிலே என்ன சொல்றேன்னா, நான் சாமி கும்பிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் சொல்லவும் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தை வெயிட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம நிர்வாகிகள் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அது போல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கூட்டிட்டு போன ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உடனே அங்கிருந்து ஒரு காரை பிடிச்சி வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்நேரத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல யாரும் இல்லாம அந்த பொண்ணுக்கு வந்து காதுல என்னமோ பிரச்சனை குழந்தைக்கு. உடனே ஒரு குழந்தைகள் நட டாக்டரை கூட்டிட்டு வந்து அந்த காது இருக்கிற அந்த பொண்ணுக்கு மருந்து வச்சு டேப்லெட்டு டானிக் எல்லாம் வாங்கி கொடுத்து அப்புறமேல அந்த குழந்தைய சேஃப்டியா கொண்டாந்து அதே ரூம்ல தங்க வச்சு எல்லாத்தையும் சந்திச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல கொண்டாந்து விடவரையிலும் எல்லாம் பாதுகாப்பா நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களை கூட்டிட்டு போறது கூட கண்டிப்பா பாதுகாப்பு தேவை. அவங்களே சொல்றாங்க, அதாவது தளபதி வந்து எங்களை பார்க்க வந்திருந்தா அவருக்கு ஒரே ஒரு செலவு தான். இப்ப அவர் வந்து நாங்க போய் அவரை பார்க்கறதுனால இத்தனை குடும்பங்களை கூட்டிட்டு போகிற டிராவலிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து தங்க வைக்கிற ஃபுட்டு ஹோட்டல் சார்ஜ், அப்புறம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அவர் வந்து பார்த்துருந்தா எவ்வளவு நேரம் பார்த்துருப்பாரு. மொத்தமா கூப்பிட்டு வச்சு ஒரு மண்டபத்தில் ஒரு 1/2 மணி நேரம் பேசி, அவர் 5 நிமிஷம் பேசுறதே பெரிய விஷயம், ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பாரா. ஆனா இதெல்லாம் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், 1 மணி நேரம் சொல்லி ஸ்பெண்ட் பண்ணி பேசியிருக்காரு. குறிப்பா 3 டெத் ஆன குடும்பங்களுக்கெல்லாம் ஒரு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் கிட்டமா பேசியிருக்காருன்னு சொல்லி ஒரு தகவல் கிடைக்குது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு மனைவி இழந்தவர் சொல்றாரு, கமெண்ட் பண்றவன் 1000 பண்ணுவான், கமெண்ட் பண்றவனா எங்களை வாழ வைக்க போறான், அப்படியெல்லாம் கிடையாது, எவனோ என்னமோ நினைச்சிட்டு போறான். என் குழந்தைய கூப்பிட்டு போய் விஜய் சார் முன்னாடி நிறுத்தினேன், என்னுடைய ஆதங்கத்தை சொன்னேன், அவரோட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் வந்து விஜய் சார் வந்து ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. கீழே இருக்கிறவன் என்னன்னு கமெண்ட் பண்றானாமா, ஏண்டா நீ இப்போ ஒண்டாடி செத்து போச்சு, உனக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் வந்துருச்சு, நீ வேற கல்யாணம் பண்ணிக்குவ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கானுங்க. ஆனா அதெல்லாம் உண்மையான விஷயம்லாம் இல்லை. அவர் மனசுக்குள்ள வலி இருக்கும், வலியை தாண்டி அவர் வர வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம போனோம், அதனால வந்து நம்ம மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே உணர்றாங்க. விஜய் சாரும் வந்து என்ன நான் பண்ண தப்புதாமா, கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலும் அவர் வந்து என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்து பார்த்த தப்பு, நான் வந்து உங்களை அங்க பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரு. இதெல்லாம் போக இதெல்லாம் ஒரு பக்கம் தனியா ஒதுக்கி வச்சிருவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு வந்து நிர்வாக குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைச்சிருக்காங்க. 28 பேர் கொண்ட குழு, மாவட்ட செயலாளர்லாம் சேர்ந்து விஜய் சார் கிட்ட இருந்து வாய்ஸ் வந்திருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு குழுவா அமைச்சு நாளைக்கு ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்க போறாங்க. கிட்டத்தட்ட 1 மாசமா பூட்டி கிடந்த அலுவலகம் மீண்டும் நாளை காலை திறக்க போகுது. திறந்த உடனே மீண்டும் அதே பழைய உற்சாகத்துடன் செயல்பட போறாங்க. அப்படிங்கிறது நம்ம ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்தபடியா இன்னொரு பக்கம் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு பிறகு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய நெல் வந்து பயிரா முளைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிதான். இதுக்கு வந்து என்னென்ன உருட்டுறாங்கன்னா, 28 லட்சம் டன்னு அப்படிங்கும் போது அது எவ்வளவு நெல் இருக்கும், அதை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கிடங்கு வேணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த நெல்லை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய கிடங்கு இருந்தாலும் கூட அந்த அதுக்கு ஒரு செக்யூரிட்டி, ஒரு கேமராலாம் வைப்பாங்களான்னு நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க காய்ச்சற சாராயத்தை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கோட்டை செவரு, அதுக்குள்ள எத்தனை குளிரூட்டப்பட்ட இது பெட்டிகள். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அங்க சிசிடிவி கேமரா ஒரு 5 இன்ச்சா பாக்குற மாதிரி, பிக் பாஸ் வீடு மாதிரி சிசிடிவி கேமரா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, வாயிற்காவலர்கள் இத்தனை பேர் போட்டு அந்த சாராயத்தை காப்பாத்துறதுக்கு, அதாவது வந்து ஒரு குடோனை கட்டுவிட்டு அந்த நெல்லை பாதுகாத்திருந்தா அது பயிர் முளைச்சிருக்குமா? இத்தனை விவசாயிகளுடைய கண்ணீர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நம்ம தளபதி அவர்கள் வந்து அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தளபதி அவர்கள் வந்து அறிக்கை விட்டது வந்து நம்ம பாராட்ட வேண்டிய விஷயமா பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து இன்னும் பழைய உற்சாகத்துக்கு இன்னும் தலைவர் வரவே கிடையாது. ரொம்ப ரொம்ப மெலிஞ்சிட்டாரு. ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லா தெரிகிறார். அப்படியே ரொம்ப பாவமா, அதாவது வந்து ரொம்ப உருக்கமா, உடம்புல பாதி உடம்பு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காரு. இதெல்லாம் அவருக்கு தேவையா? கம்முன்னு 4 படம் நடிச்சோமா, ஒரு 1000 கோடி கண்ணில் பார்த்தோமா,
ஜாலியாக போய் செட்டில் ஆகலாமான்னு விட்டுட்டு இப்படியெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்ய வந்தால் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. இன்னும் இதற்கு எதிர்ப்பு இருக்கு. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் தாண்டி தான் வந்தாகணும். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சீமான் அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து பேசியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தற்கொலை கூட்டத்துக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் என்ன பேசுறதுன்னு அவருக்கே தெரியல. அதை விட்டுருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று மாநாட்டில் பேசியிருக்காரு. என்னன்னா, யார் தளபதி உங்களுக்கு? வேலுநாச்சியாரோட கூட இருந்த மருதுபாண்டியர்கள் தளபதி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பழைய ஆட்கள் எல்லாம் சொன்னார். ஏன்னா அவர்கள்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் தான், இல்லைன்னாலாம் சொல்லலை. ஏன்னா அவர்கள்லாம் பெரிய தளபதி. அவங்க இருந்த காலத்துல அவங்க பெரிய தளபதி. இப்போ இந்த காலத்துக்கு 2 தளபதி இருக்காங்க. 2 தளபதிகளுக்கும் தளபதிங்கிற சொல்றதுக்கே அவங்களுக்கு தகுதி இல்லாதவங்க. ஒரு தளபதி வந்து துண்டு சீட்டு, இன்னொரு தளபதி A4 சீட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய உருட்டுறாரு. அவரோட மனசுக்காக உருட்டுட்டோம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நானும் நாம் தமிழர் கட்சியில் இருந்துதான், அதை வந்து கட்சியில் இருந்துதான் இல்லை, அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய வீடியோகள் நான் போட்டிருக்கிறேன் பழைய வீடியோக்களில். இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் போன டைம் எலெக்ஷனில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஆதரித்தேன். அந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். இப்போ நானே இந்த மாதிரி பேசுகிறேன்னா, இவங்க வந்து ஆரம்பித்த தமிழ் தேசியத்தை விட்டுட்டு முழுக்க அதை அழிச்சிட்டு இப்போ என்னன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு முடிவு. நாங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு திமுக எதிரி தான், அதை நாங்கள் வந்து நேரடியாக பேஸ் பண்ணிக்குவோம். ஆனால் விஜய் மாதிரி ஒரு தீய சக்தி வந்து உள்ளுக்குள்ளே வந்துடக்கூடாது, அதை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அடிப்போம், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு திமுக. அப்படின்னா இவங்க கொள்கை என்ன? வரப்போகிற தேர்தலில் விஜய் தான் முழுக்க முழுக்க எடுத்துக்க போகிறாங்க. எல்லாருமே சேர்ந்து விஜய் மட்டும்தான் தனியாக நின்று போராட போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து எல்லா கட்சியும் ஒரே கட்சி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க திட்டுறதுக்கு தான் நாம் திட்டுறோம். நாம் என்ன வேணும்னா அவங்களுக்கு திட்டுறோம், அவங்களுக்கு நம்ம என்ன பங்காளி சண்டையா? அதெல்லாம் கிடையாது. அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான் ஜாலியாக. என்ன இப்போ ஒரு எல்லா விஷயம் நடந்துருச்சு. 30 நாள் ஆகி போச்சு. தலைவர் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. இனிமேல் வந்து இந்த பரப்புரைக்கு வந்து சம்மதம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஊருக்கு ஒதுக்குப்புறமா, அதாவது மாவட்டத்துக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பெரிய பொட்டல் காட்டில் மொத்தமாக ஒரு மாநாடு மாதிரி ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போட்டுடலாம். ஏன்னா விஜய் வந்தாவே அங்கே பெரிய கிரௌடு கூடுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால வாகனங்களுக்கு இந்த மாதிரி போக்குவரத்து சிரமம், இந்த குறுகலான இடைஞ்சல் சிரமம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு வர்றது அணில் கூட்டமாகவே இருக்கட்டும், இல்லை காலகேயர் கூட்டமாகவே இருக்கட்டும், இல்லை ஜாம்பி கூட்டமாக கூட இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. ஏன்னா மக்களை பாதுகாக்கணும். அதுக்காக ஒரு விலாவரியான ஒரு இடத்த போட்டு நல்ல ஒரு பொதுக்கூட்ட மாநாடு இந்த மாதிரி அவங்க உற்சாகமாக நடத்தணும். அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறது பேசிக்கிட்டோம். ஓகேவா? நாம் வந்து யாருக்கும் எதிரியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சும்மா அட்வைஸ் சொல்றேன். ஏன்னா சொல்லுவாங்கல்ல, நாம் தமிழர் கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன தெரியுமா பேசுவாங்க, எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு உங்களுக்கு அப்படியே கேட்டுச்சு, நான் அப்படி சொல்ல, உங்களை திருத்துறதுக்கு தான் சொல்றேன் அப்படிம்பாருல. அந்த மாதிரி இப்போ இந்த அதிசய பிறவி படம் பார்த்துருப்பீங்க. அதிசய பிறவி படத்துல ரஜினி அடிக்கணும் தான் அவரோட கான்செப்டே. என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, உடனே பெரம்பு எடுப்பாரு செந்தாமரை, ரஜினியை பார்த்து ரஜினி நடுங்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் நான் ஒன்று வேணும்னா அடிக்கிறேன், எங்க அண்ணன் பையன் திருந்துன்னு தான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிப்பாரு. அந்த மாதிரி அவர் நல்லவர் கிடையாது, பசுந்தோல் போர்த்திய புலி, அந்த மாதிரி தான் பண்ணுவார் அவரு. இதெல்லாம் பார்த்துட்டு நாம் வந்து என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லதுதான் நம்மளுக்கு சொல்றாங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் நல்லதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, கெட்டதாக சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம தாவைக்க வந்து முன்னேறி மேலே வரணும். பார்ப்போம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுவோம். அரசியல் என்றும் நம்மோடு, நான் என்றும் உங்களோடு. பொலிட்டிக்கல் பார்க். தேங்க்யூ.